My dear students, today we are going to discuss about writing CSV file into a dictionary. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு CSV ஃபைல் எப்படி பைத்தான் கோட் மூலமாக ரைட் பண்ணலாம், தட் இஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ CSV ஃபைலில் டிக்ஷனரி அப்படின்ற அந்த டேட்டா டைப்புக்குள்ளே எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் dict writer. Using dict writer class of CSV module, we can write a CSV file into a dictionary. So this function create an object which maps data into a dictionary. The keys are given by the field name parameter. The following program helps to write dictionary into a file. ஸோ நம்ம ஏற்கனவே டிக்ட் ரீடர் பார்த்தோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தான் இப்போ டிக்ஷனரி எடுத்துகிட்டோன்னா கீ வேல்யூ ரெண்டுமே தேவை. அதாவது இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீ தேவை. எப்படி நம்ம லிஸ்ட்டுக்கும் டிப்பிள்ஸ்லேயும் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அதுமாரி டிக்ஷனரிக்கு கீ தேவை. அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீ தேவை. இப்போ அந்த கீன்றது இங்கே என்னென்னா ஃபீல்டோட நேம், அதாவது காலம் ஹெட்டிங், அதுதான் வந்து ஃபீல்டு நேமாக கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு லைன் இம்போர்ட் சிஎஸ்வி. எந்த டேட்டாவை நான் ரைட் பண்ண போகிறேனோ அது நெஸ்டட் லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் மவுண்டைன், ஹெவரெஸ்ட், ஹைட் 8848. ஸோ இப்போ வேரியேஷன் ஆகிருக்கு 0.86 வந்து வேரியேஷன் ஆகிருக்கு. 8848.86 வரும். ஸோ அதே போல் இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ அடுத்தது தான் மொத்தமாக நான் 3 லிஸ்ட்டை வந்து நெஸ்டட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது எந்த நேமில் சேவ் ஆகிருக்குன்னா டேட்டா அப்படின்ற லிஸ்ட்டோட நேமில் சேவ் ஆகிருக்கு. லைன் நம்பர் 3ல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். வித் ஓப்பன் அப்படின்ற அந்த மெத்தட் மூலமாக ஜி டிரைவில் peak.csv ஃபைலோட நேம் வந்து peak.csv ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். அது ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் CF. இது ஓப்பன் அப்படின்ற ஃபைல் ஓப்பன்ற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் CF. ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு மவுண்டைன் கமா ஹைட். அப்போது ஹெட்டிங் என்ன இருக்குங்க? ஃபீல்டு மவுண்டைன் கமா ஹைட். இப்போ இதுதான் கீ. டிக்ஷனரிக்கான கீ என்னதுங்க? மவுண்டைனும் ஹைட்டும் தான். W equal to CSV dot dict writer of CF comma field names equal to fields. இந்த இடத்த பார்த்துக்கோ. CSV dot dict writerல CF அப்படின்ற ஆப்ஜெக்ட், அதாவது peak.csv அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் CF. ஃபீல்டு நேம்ஸ் என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு ஃபீல்ட்ஸ். இப்போ ஃபீல்ட்ஸ்ன்னு எடுத்துட்டுனா மவுண்டைன், ஹைட். ஸோ அப்போ அது எல்லாமே போயிட்டு ரைட் ஆகிட்டு நமக்கு ஆப்ஜெக்டில் W கிடைக்குது. W.write header. W.write header. அப்போ என்ன ஆகும்? நம்ம கொடுத்த அந்த லைன் இருக்கு இல்லையா, ஃபீல்டு நேமே, அது ஹெட்டராக போயிட்டு ஆட் ஆகிடுது. W.write rows data. இப்போ டேட்டாவில் இருக்கிறது ஹெட்டருக்கு அடுத்த லைனில் ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஒரு ரோவாக ஆட் ஆகிடுது. லாஸ்ட்டில் print ரைட்டிங் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ ரைட்டிங் கம்ப்ளீட்டட் மெசேஜ் வரும். நம்ம CF.close ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஜி டிரைவில் போயிட்டு peak.csv அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஹெட்டரா, அதாவது ஹெட்டிங் லைனா, மவுண்டைன், ஹைட் அது இருக்கும். அந்த ரெண்டு காலம்லும் ஃபஸ்ட்டு மவுண்டைன் கீழே எவரெஸ்ட், ஹைட்டு கீழே 8848. ஸோ இந்த ஆர்டர் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம அது எக்ஸிக்யூட் பண்ணால் ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மெசேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இது மாதிரி இருக்கும். So in the above program, the user field names as headings of each column in the CSV file. Then use dict writer to write dictionary data into peak.csv file. So write in dictionary into CSV file with custom fields, that is custom dialects. So custom dialects எடுத்துனா டெலிமீட்டராக இருக்கலாம், இல்லை கோட்டாக இருக்கலாம். இதை கஸ்டம் dialects சொல்லி முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஒரு அடிஷ்னலாக ஒரு லைன் இன்க்ளூட் ஆகுது. CSV.register_dialect மை டைலாக்ட்னு சொல்லியிருக்கோம். டைலாக்டோட நேமு, டெலிமீட்டர் வந்து பைப் சிம்பிள், கோட்டிங் கேரக்டர் வந்து கோட் ஆல். ஸோ அப்போது டெலிமீட்டர் வந்து டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா இல்லை பைப் சிம்பிள்.
இதில் இங்கே என்ன பண்ணுறோம், எல்லா லெட்டருக்கும் அதாவது எல்லா வேல்யூஸுக்கும் கோட் பண்ணி கொடுக்குறோம். மீதி எல்லாம் சேம் தான். வித் ஓப்பனு பைபிஆர்ஜி அது ஃபோல்டர் இது சி டிரைவில் பைபிஆர்ஜி ஃபோல்டருக்குள்ளே CS13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே grade.csv அப்படின்னு ஃபைல் நேமை ஓப்பன் பண்ணுறோம் ரைட் மோடில். அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட் CSV ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட். அடுத்ததாக ஃபீல்டு நேம்ஸு, நேமு, கிரேடு, இதுதான் வந்து நம்ம ஹெட்டிங்காக கொடுக்க போகிறோம். ரைட்டர் ஈக்குவல் டு csv.dict ரைட்டர் ஆஃப் CSV ஃபைல் கமா ஃபீல்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட் நேம்ஸே வந்துடும். ஏன்னா ஃபீல்ட் நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது நேமு, கிரேடு. அடுத்து டயலக்ட் ஈக்குவல் டு மை டயலக்ட் நம்ம கொடுத்துட்டோமா, ரைட் பண்ணுறோம். ரைட்டர் டாட் ரைட் ஹெட்டர், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ரைட் ஹெட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஹெட்டர் லைனை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் அந்த ரோ, இது கிரேட் பி, நேம் அருண். ஸோ கிரேட் ஏ நேம் பீனா, கிரேட் சி நேம் தருண். ஸோ இது வந்து நம்ம கொடுத்துட்றோம். இதுக்கு ரோஸாக நம்ம ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துட்றோம். லாஸ்ட்டாக அந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்லிட்டு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி க்ளோஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிற மெசேஜ் வந்து இதுதான், ரைட்டிங் கம்ப்ளீட்டட் மெசேஜ் வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா CSV ஃபார்மேட், அதாவது நம்ம நோட் பேடில் நேம் பைப் சிம்பிள், கிரேடு டபுள் கோட்ஸுக்குள்ளே. ஸோ அப்போ எல்லா ஃபீல்டுக்கும் டபுள் கோட்ஸ் கிடச்சிருக்கு. செப்பரேட்டராக வந்து இங்கே டெலிமிட்டராக வந்து நமக்கு பைப் சிம்பிள் கிடச்சிருக்கு. இது எப்படி கொடுத்துருக்கோன்னா மை டயலாக் அப்படின்ற அந்த டயலாக் ஃபங்க்ஷன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணதுனால, அதாவது டயலாக்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது மூலமாக நமக்கு இந்த டிஃபால்ட் டெலிமிட்டர் மாறி இருக்குது, கோட்டிங் கேரக்டரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ the last topic in this lesson, getting data at runtime and writing it in a CSV file. ரன்டைமில் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறோம், அது CSV ஃபைலில் அவுட்புட்டில் இதுமாதிரி ஸ்டோர் பண்ணுறோம். You can even accept the data through the keyboard and write it into the CSV file. For example, the following program accept the data from the user through the keyboard and store it in the file called dynamic file.csv. It also displays the content of the files. So அப்போ இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், CSV மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம், ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். G டிரைவில் இருக்க ஃபைலை டைனமிக் ஃபைல்.csv ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால கிடைக்கிற ஆப்ஜெக்ட் F. ஓகேவா, W ஈக்குவல் டு CSV.writer ஆஃப் F. ஸோ ரைட் பண்ண போகிறோம். ஆன்சர் ஈக்குவல் டு Y, ஆன்சர் ஈக்குவல் டு Y. while ஆன்சர் ஈக்குவல் டு Y, அதாவது ஒய்யாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் ஈக்குவல் டு இன்புட், நேமை இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு போய்ட்டு நேமுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். டேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் டேட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இன்புட்டாக கெட் பண்ணி பிளேஸை இன்புட்டாக கெட் பண்ணி பிளேஸ் அப்படின்ற வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மூணுமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. இன்புட்டாக கெட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், w.write ஆஃப் நேம் கமா டேட் கமா பிளேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி டேட்டாவை லிஸ்ட் டைப்லேயே நம்ம கொடுத்துருப்போம், அசைன் பண்ணிகிட்ருப்போம். அந்த அசைன் பண்ண அந்த வேரியபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் ரோவில் கொடுத்து ரைட் பண்ணுவோம். இப்போது வேரியபிளை லிஸ்ட்டுக்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவை CSV ஃபைல், அது தட் இஸ் டிக்ஷனரிக்குள்ளே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்சர் இப்போ என்ன பண்ணோன்னா திரும்பவும் இன்புட், டு யூ வாண்ட் டு என்டர் த மோர் இன்புட், எஸ் ஆர் நோன்னு கேட்குறோம். F ஈக்குவல் டு இப்போ திரும்ப என்ன ஆகும்னா இது ஒயில் லூப், இது வரைக்கும் ஒயில் லூப் முடியுது. இப்போ நம்ம எஸ் கொடுத்துருந்தோம்னா திரும்ப மேலே போகும் லூப்பு, இன்புட்டை கெட் பண்ணோம். இல்லை நோ கொடுத்துருந்தா எக்ஸிட் ஆகிடும். அப்போ நம்ம எத்தனை இன்புட் கொடுக்குறோமோ அத்தனை இன்புட்டுக்கான வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபைல் CSV ஃபைலில் ரைட் ஆகிடுது. இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். எந்த மோடில், ரீட் மோடில். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ரீடர் ஈக்குவல் டு CSV.reader ஆஃப் F கொடுத்துருக்கோம். ரோ இன் ரீடர். அப்போ பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுத்தோன்னா நம்ம எந்த ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதனுடைய அவுட்புட்டாக நமக்கு நம்ம என்ன ஃபைலெல்லாம், என்ன டேட்டாஸ் எல்லாம் நம்ம ரைட் பண்ணமோ அது எல்லாமே நம்ம அவுட்புட்டாக கிடைக்கும். இதில் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம டேட்டாஸை ரன் டைமில் இன்புட்டாக கெட் பண்ணுறோம். கெட் பண்ண இன்புட்டை CSV ஃபைலில் ரைட் பண்ணுறோம். CSV ஃபைலில் ரைட் பண்ணதோடு இல்லாமல் ரைட் பண்ணியிருக்க ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃபைலை நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அது ஃபார் லூப்பில் கொடுத்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் இதில் இண்டென்டேஷன் தான், ஒயில் லூப் இண்டென்டேஷன் தவறாமல் பார்க்கணும், அதுதான் முக்கியம்.
ஸோ இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒய் இருக்கிறதுனால ஒரு இன்புட் வாங்கும். ஏன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஒய் கொடுத்துட்டோம், இன்புட்டை கெட் பண்ணோம். இன்புட்டை கெட் பண்ணும்போது நமக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸு 3 இன்புட் வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கப்புறமா நம்ம நோ கொடுத்துறோன்னு வச்சிங்களேன். நோ கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இது எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிற அவுட்புட். ஸோ இதுவே நம்ம அந்த சிஎஸ்சி ஃபைலோட ஜஸ்ட் நோ கொடுத்து என்டர் அடித்த உடனே நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும் மானிட்டரில். இது சிஎஸ்சி ஃபைல்லையும் பார்த்துக்கலாம், நம்ம பார்க்குற அந்த பைத்தான் கோட் எக்ஸிக்யூஷன் விண்டோலையும் பார்த்துக்கலாம். ஸோ நாம் இது வரைக்கும் சாப்டர் 13ல் எப்படி ஒரு சிஎஸ்சி ஃபைலை ரீட் பண்ணது ரைட் பண்ணது பார்த்தோம். இந்த வீடியோவில் சிஎஸ்சி ஃபைல் இருக்க டேட்டாவை எப்படி டிக்ஷனரி ஃபார்மேட்டில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்து முடித்தோம். ஸோ இதோட சாப்டர் 13 இஸ் ஓவர். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.